Hello friends, வணக்கம். நான் உங்கள் நிதி நாராயணன் from City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் வசந்த் சார் இருக்கார், a client from ஐயப்பந்தாங்கல். ஸோ சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா டுடே டிஃபென்சிவ் கார் பார்க்கிங் செஷன் டாஸ்க் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ சிட்டி கார் ட்ரைனர்ஸில் டிஃபென்சிவ் கார் பார்க்கிங் செஷனில் போர்ஷன் நம்பர் 2 பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் ஆன் ரிவர்ஸ் மோட். ஸோ அவருக்கு நான் கொடுத்துருக்கிற ஸ்லாட் பார்க்கிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார் எப்படி பார்க் ஆகிருக்கோ த சேம் டேரக்ஷன் ஹேஸ் டு பார்க் த வெஹிக்கிள் ஆன் திஸ் ஸ்லாட். ஸோ இந்த ஸ்லாட்டில் 86th நம்பர் ஸ்லாட்டில் அவர் இந்த இடத்துல ரிவர்ஸில் கார் பார்க் பண்ண போகிறாரு. ஸோ பெர்பெண்டிகுலர் ரிவர்ஸ் பார்க்கிங்கில் ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தடாலஜி என்ன, ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்ற விஷயத்தை 100% கிளாரிட்டி அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போகிறேன். ஸோ அவர் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறாரு, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், பிளேஸ் யுவர் வெஹிக்கிள் க்ளோசர் டு த பார்க்கிங் ஸ்லாட். ஸோ அதாவது இப்போ அவரோட பார்க்கிங் வந்து 86ல் இருக்குது அப்படின்னா அவர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக ஸ்டாப் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸோ இப்போ கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. ஸோ வாட் ஹேஸ் டு டூ இஸ் மேக் ஷுர் யுவர் டெயில் லேம்ப் இஸ் ஈக்குவல் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். ஸோ அவரோட டெயில் லேம்ப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டெயில் லேம்ப்பு. இது வந்து அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், மேக் ரிவர்ஸ் அண்ட் டர்ன் ஃபுல் டேரக்ஷன் ஆன் த சைட் ஆஃப் த பார்க்கிங். இப்போ அவர் ரிவர்ஸ் மோட் போட்டுட்டு ஃபுல் ரைட்டு திருப்பணும். ஏன் ஃபுல் ரைட்டு திருப்பியிருக்காருன்னா அவரோட பார்க்கிங் ஸ்லாட் ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் ரைட்டு திருப்பியிருக்காரு. மூவ் டு த எக்ஸ்டெண்ட் இன் ரிவர்ஸ் மோட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்ட் மோடில் வரணும் இங்கே பேக்கில் வரும்போது. அதாவது அவரோட லெஃப்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த பில்லருக்கும் அவரோட லெஃப்ட் சைட் பார்ட்டும் எக்ஸ்டெண்ட்டாக வரணும் இந்த இடத்துல. ஸோ நான் சார்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அது வரைக்கும் வந்தால் போதும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இன்னுமே ஸ்பேஸ் இருக்குது, பட் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இது வரைக்கும் இருக்குது. பர்ஃபெக்ட். டர்ன் ஆப்போசிட் சைட் அண்ட் மூவ் ஃப்ரண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் ரைட்டில் திருப்பியிருந்தார், இப்போ ஃபுல் லெஃப்ட்டில் திருப்பிட்டு he has to shift it to first gear and he has to come front here. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது இதோட ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வெஹிக்கிளை ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணதுக்கப்புறம் தான் we have to make ரிவர்ஸ் பார்க்கிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் ஸ்டீரிங்கை. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அலைன்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஃபோக்கஸ் போத் த மிரர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைடு மிரர்ஸ் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோலேருந்து பார்க்கும்போது அவருக்கு ரைட்டில் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லெஃப்ட்டில் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டாப் பண்ணுங்க சார், ஸ்டாப். ஸோ இப்போ நான் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவர் ப்ராக்டிக்கலாக பண்ணுவார். இஃப் யூ ஹாவ் அப்டக்கிள் ஆன் லெஃப்ட் சைட், அதாவது அவருக்கு லெஃப்ட் சைடில் அப்டக்கிள் இருந்தது அப்படின்னால் டர்ன் ரைட் ஸ்ட்ரெயிட் தென் லெஃப்ட். இஃப் யூ ஹாவ் அப்டக்கிள் ஆன் ரைட் சைட் டர்ன் லெஃப்ட் ஸ்ட்ரெயிட் அண்ட் ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ அவருக்கு வந்து அப்டக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரைட்டில் இருக்குது. ஸோ அதனால் அப்டக்கிள் ரைட்டில் இருந்தது அப்படின்னா லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டு ரைட்டு திருப்பணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு திருப்பியிருக்காரு. ஸோ லெஃப்ட்டு திருப்பவும் பேக் சைடு அவாய்ட் ஆகிடும். அகைன் he has to straight the vehicle here. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக ரிவர்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் he has to make again right turn. ஏன் நம்ம திருப்பி ரைட்டு திருப்புறோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வண்டி ஸ்ட்ரெயிட் ஆகும், உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ இங்கே பர்ஃபெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டாரு. ஸோ ஆஃப்டர் ஸ்ட்ரெயிட்டிங் த வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணணும் உள்ள. அலைன் த வெஹிக்கிள் அண்ட் இன்சர்ட் இன் டு த பார்க்கிங் ஸ்லாட். ஸோ இங்கே பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு பெர்பெண்டிகுலர் பார்க்கிங்காக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வியூவர்ஸ், அவருக்கு நான் செகண்ட் டாஸ்க் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஃப்ட் காருக்கு பக்கத்தில் அவரை பார்க் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அகெயின் த சேம் கான்செப்ட் he has to follow. ஸோ க்ளோஸராக பார்க் பண்ணிக்கணும், அவரோட டெயில் லேம்ப் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ரிவர்ஸ் ஃபுல் டேரக்ஷன், எக்ஸ்டெண்ட் இன் ரிவர்ஸ் மோட், போத் த மிரர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இந்த அலைன்மெண்ட் தான் மெயினாக ஒரு பிகினர் பண்ணணும். ஸோ இங்கே அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேக் போர்ஷன் வந்து அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அவரோட பார்க்கிங் ஸ்லாட் ரைட்டில் இருக்குது. ஸோ கரெக்டாக ரைட்டு திருப்பிட்டார். நான் மெயினாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் பொறுத்த மட்டில் கிளச் மூவ்மெண்ட்லேயே தான் பண்ணணும், பிரேக் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம திங்க் பண்ணி பண்ணணும். ஸோ வெஹிக்கிள் எந்த டேரக்ஷனில் திருப்பினா பேக் போர்ஷன் எந்த சைடில் வருது, ஃப்ரண்ட் போர்ஷன் எந்த சைடில் போகுது அப்படின்றத ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி சிட்டி கார் ட்ரைனர்ஸ் பொறுத்த மட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஒரு லெசன் டீச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெசன் வந்து அவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுனதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாகவே அவங்க பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம சொல்கிறது எதுவும் பண்ணக்கூடாது. நான் சார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 to 4 times ரிவர்ஸ் பார்க்கிங் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். மெனி மிஸ்டேக்ஸ் அவர் பண்ணார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5th time இஸ் டூயிங் இட் பர்ஃபெக்ட்லி. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போத் த மிரர்ஸ் he has to observe. ஸோ அகெயின் த சேம் கான்செப்ட்.
இஃப் யூ ஹேவ் அப்டக்கிள் ஆன் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட், இந்த இடத்துல அவருக்கு அப்டக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ அவர் அப்படியே பேக் வந்தார்னா இந்த ஸ்விஃப்ட்டில் டச் ஆகும். ஸோ வாட் யூ ஹேஸ் டு டூ இஸ், இஃப் யூ அப்டக்கிள் ஆன் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட், இங்கே ரைட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு ரைட் பண்ணணும். ஸோ இங்கே லெஃப்ட்டு திருப்பிட்டார், அந்த அப்டக்கிள் அவாய்ட் ஆகிடுச்சு. ஸோ அவரோட பேக் போர்ஷன் அவாய்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் க்ளோஸாக வருது. ஸோ அதை அவர் பார்த்துக்கலாம். ஸோ அகெயின் ஹீ மேட் அ லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் டர்ன். ஸோ ரியர் அனாலிசிஸ் பொறுத்த மட்டில் ஒரு பிகினர்ஸ் டிரைவராக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட அனலைசேஷன் ஃபுல்லாகவே லெஃப்ட் மிரர், ரைட் மிரர், சென்டர் மிரரில் தான் இருக்கணும். ஸோ உள்ளுக்குள்ளே கேமரா அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கேமரா அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் கேமரா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உள்ளே வந்துட்டார். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம எந்த ஒரு பார்க்கிங்கில் அப்ளை பண்ணாலும் அதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும் வியூவர்ஸ். ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைவ்லியாக பார்த்துருக்கீங்க இந்த வீடியோவில். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு எதனா இந்த பர்பண்டிகுலர் ரிவர்ஸ் பார்க்கிங்கில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார்டனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.